தன்னுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. என்னது அது பாடி லாங்குவேஜ் சார்? ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்கே நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்குறோம். வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூட இருக்க போது நம்ம உடம்புக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதை நம்ம கற்றுக்குறோமா அப்படின்னா அது கிடையாது. வலிகளை பொறுத்த வரைக்கும் மூட்டில் வலி இருக்கு, முதுகில் வலி இருக்கு. வலி என்பது ஓய்வுக்கான ஒரு மொழி. உங்க உடம்பு உங்ககிட்ட எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்றத உங்ககிட்ட பெயின் மூலியமா கேட்குது. ரொம்ப அறிவாளித்தனமா பண்றதா நினைச்சு பெயின் கில்லர் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வரும். வலியை மறக்கடிச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, ரெண்டு பேர் பக்கத்து வீடு, சாக்கடை போயிட்டு இருக்கு, சாக்கடை ஃபுல்லா கொசுவா இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா மருந்து அடிக்கிறார், கொசுக்கு மருந்து அடிச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, குப்பைகள்லாம் தூக்கி வெளியே போறாரு. இது எது நிரந்தர தீவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கழிவை கிளீன் பண்றதுதான். கிருமிக்கு மருந்து கொடுக்கறதுல மட்டும் தான் நம்ம இப்ப குறியா இருக்குமே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கழிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடும். அந்த கழிவை கரெக்டான நேரத்தில் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா, நான் திருப்பி எங்கள் ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட் கிட்ட நான் சொல்கிறது தான், நீ சாப்பிட்ற மருந்து உன் பிரச்சனை என்றைக்குமே சரி பண்ணாது, இந்த மருந்தை மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உனக்கு தீர்வு இருக்காது. இதுதான் நான் சொல்கிறது. விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளுமே மருத்துவம் சார்ந்த பதிவுகளை இந்த வீடியோ மூலமா நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அறிகுறிகளை நோயா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எது நோய் எது அறிகுறி அப்படின்ற ஒரு தெளிவு நம்ம இல்லாம இருந்துட்டு இருக்கோம். பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்ன உடனே இன்டர்வியூக்கு போய் உட்கார்றது, ஸ்ட்ரைட்டா பேசுறது, கண்ணை பார்த்து பேசுறது, இது மட்டும் இல்ல பாடி லாங்குவேஜ். நம்ம பாடி நம்ம கிட்ட பேசக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்ற இந்த விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய எர்போ கேர் மருத்துவமனையினுடைய மேனேஜிங் டைரக்டர் மரியாதைக்குரிய விக்னேஷ் நவீன் பாலாஜி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். வணக்கம் சார். ஸோ பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாலே யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் தெரிஞ்ச விஷயம், இன்டர்வியூ போகும்போது ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும், வெளியில மற்றவங்களை மீட் பண்ணும்போது ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும். ஆனால் தன்னுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு நீங்க எங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தீங்க. என்னது அது பாடி லாங்குவேஜ் சார்? நீங்க சொல்ற அந்த பாடி லாங்குவேஜ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்னன்னா, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் தான் பாடி லாங்குவேஜ். நம்மளோட அட்டிடியூடா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், இதுதான் ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்றாங்க. லாங்குவேஜ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பிரிச்சுப்போமே, அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் எடுத்து. லாங்குவேஜ்னா என்ன? ஒரு மொழி. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் பேசுறோம், தமிழ்ல பேசுறோம். உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும். ஒரு கம்யூனிகேட்டிங் டூல். என் மைண்ட்ல இருக்க அந்த கண்டென்ட்டை நான் டெலிவரி பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு டூல் தான் அந்த லாங்குவேஜ். என்னுடைய சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், என் மனசுல நினைச்ச விஷயங்களா இருக்கட்டும், உங்கள்கிட்ட தமிழ் டெலிவரி பண்ணுவேன். இப்போ வேற ஒரு லாங்குவேஜ், வேற ஒரு ஸ்டேட்டுக்கு நான் போறேன், நாளைக்கே ஒரு டெல்லி மாதிரியான ஒரு நார்த் இந்தியாவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, நான் ஹிந்தி கற்றுப்பேன். அப்போ ஹிந்தியில் பேசுவேன். ஒரு ஃபாரின் கிட்ட பேசுகிறேன், நாளைக்கு ஒரு ஃபாரின் பேஷண்ட் வராங்க, பேசுகிறோம், இங்கிலீஷில் பேசுவோம். ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு டூல். விவசாயி ஒருத்தர் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபார்மர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மண் வாசனை, பறவைகளை பார்த்து சொல்லுவாங்க, அந்த பறவை பறக்கிற டைரக்ஷன் வச்சு மழை வரப்போதா, இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. தெளிவாக உள்ள போனோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுக்கான எக்கனாமிக் சுச்சுவேஷன் இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டா மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். வெறும் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்தால் மட்டும் போதுமானா முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் கோடிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். C++, ஜாவா, பைத்தன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்கே நம்ம ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறோம். வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கூட இருக்க போது நம்ம உடம்புக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதை நம்ம கத்துக்கிறோமா அப்படின்னா அது கிடையாது. உடம்பு பேசுன்றீங்க? கண்டிப்பா நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசும். அதை நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அது எப்படி பேசும் அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் மூலியமா உங்ககிட்ட ஒரு சைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரூம்ல நம்ம இருக்கோம், இப்போ எனக்கு தும்மல் வருது அப்படின்னா, இங்க தூசி இருக்கு, இங்க நீக்க, அதை எந்திரிச்சு போ அப்படின்னு என் உடம்பு சொல்லுது. தும்மல் வந்தா சளி பிடிச்சிருக்குன்னு தானே சார் அர்த்தம்? அதுதான் சொல்றேன். அந்த தும்மல் நான் என்ன பண்றேன்னா, அந்த தும்மலை தும்மிட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன் அப்படின்னா அடுத்து சளியா அது மாறும். தும்மல் வரும்போதே நான் எந்திரிச்சிட்டு இந்த ரூமை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லி கிளீன் பண்ண வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு அடுத்தது சளியா மாறி இருக்காது. ஒரு விஷயம் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ப்ராப்பரா செரிமானம் ஆகலை அப்படின்னா வாந்தி வரும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வாந்தி வருது அப்படின்னு சொல்லி வாந்திக்கு ஒரு மாத்திரை போட்டா அது அடுத்து லூஸ் மோஷன் ஆகும். லூஸ் மோஷன் ஆகுதுன்னு அதுக்கு ஒரு மாத்திரை போடும். அப்போ உடம்புல அது கழிவா தேங்கும். அதை நான் வாந்தியிலே பார்த்துருந்தேன்னா இந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ வலிகளை பொறுத்த வரைக்கும் மூட்டில் வலி இருக்கு, எனக்கு முதுகுல வலி இருக்கு அப்படின்வாங்க. அந்த வலி அப்படின்றது நம்ம உடம்புகிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். வலி என்பது ஓய்வுக்கான ஒரு மொழி. உங்க உடம்பு உங்ககிட்ட எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்றத உங்ககிட்ட பெயின் மூலியமா கேட்குது. நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அறிவாளித்தனமா பண்றதா நினைச்சு பெயின் கில்லர் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வரும். வலி மாத்திரையை போட்டுட்டு வலியை மறக்கடிச்சிட்டு அங்கிருந்து அப்படியே நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது இன்னும் நம்ம எப்படி தெளிவா சொல்லலாம். எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட வராரு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்றேன், ஒரு குச்சை கையில கொடுத்துறேன். ஒரு குச்சை கொடுத்துட்டு, இந்த குச்சை ஊனி நடந்து போங்க, குச்சை ஊனிங்கன்னா அவங்க மூட்டுக்கான வலி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் சார்ஜ் பண்றேன். அந்த பேஷண்ட் கொடுத்துருவாரா? கோவப்படுவாரு.
ஆனா அதை தான் பெயின் கில்லர் பண்ணுது. அந்த இடத்துல பெயின் கில்லர் என்ன பண்ணுதுன்னா அந்த வலியை மறக்கடிச்சு உங்களை டெம்பரரியா அங்க நடக்க வைக்குது. இன்னும் தெளிவா அதை புரியுற மாதிரி நான் கொண்டு போனோம் அப்படின்னா, ஒரு மெழுகுவத்தி எரியுது, அந்த மெழுகுவத்தியில உங்க விரலை கொண்டு போய் வைக்கிறீங்க, என்ன ஆகும்? சுடும். அந்த சூடு அந்த வலி உங்க விரலை காப்பாத்தி வெளியே இருக்குது. ஒருவேளை என் கைக்கு நான் பெயின் கில்லர் போட்டிருக்கேன், ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன், மறந்து போச்சு, இப்போ நான் அந்த விரலை கொண்டு போய் அது மேலே வைக்கிறேன், என்ன ஆகும்? எனக்கு மறந்துருச்சு. ஸோ அந்த விரல் ஃபுல்லா எரிஞ்சிடும். இப்போ நான் போட்ட பெயின் கில்லர் அங்க பாதிப்பை அதிகப்படுத்திச்சா கம்மி பண்ணிச்சா? அதிகப்படுத்துது. ஒருவேளை அந்த பெயின் கில்லர் போடலன்னா என்னோட விரலை காப்பாத்திருக்கும். அதே விஷயம் தான், ஒரு மூட்டு வலி இருக்குன்னா நீங்க ஒரு ஓய்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வலி நாளைக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸா மாறாது. இன்னைக்கு நீங்க போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது எனக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, எலும்பு தேஞ்சிருக்கு, உங்களுக்கு மூட்டுல நீர் தேங்கி இருக்கு அப்படின்னு. அந்த மூட்டு தேஞ்சதுக்கு என்ன காரணம்? அந்த தும்மல்லையே நான் அந்த இடத்த ரூமை சரி பண்ணி அங்கே உட்காந்து இருந்தேன்னா அது எனக்கு பிராங்கியல் ஆஸ்மாவோ இல்ல வேற சளி தொந்தரவுகளோ உடம்புல கொடுத்துருக்காது. சூப்பர்பான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அப்போ உடம்பே நம்மள வந்து வார்ன் பண்ணி நம்மள சரி பண்றதுக்கு பாக்குது அப்படின்றீங்க. அப்பவே நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உடம்பே எல்லாமே சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்றீங்க. உடலே நம்மள எல்லாமே சரி பண்ணிடும் அப்படின்னா மருத்துவமனை மருந்து இதுக்கெல்லாம் வேலையே இல்லை அப்படின்றது தான் உங்களுடைய கருத்தா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உடம்பு ஒருபோதும் நமக்கு தவறு பண்ணாது. நம்ம உடம்பு நம்ம சரி பண்ணிக்க தான் பார்க்கும். நம்ம உடம்பு நம்ம கிட்ட ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம் மூலியமா நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. அதை நான் அறிஞ்சு அந்த விஷயத்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயமே தேவைப்படாது. நான் என்ன பண்றேன், அதை கண்டுக்கிறதே இல்லை. அந்த இடத்துல நான் ஏதோ ஒரு என்னோட எக்கனாமிக்கல் ரீசனா இருக்கலாம், என்னுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், நான் என்ன பண்றேன், அதை மறக்கடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுட்டு அடுத்து நான் ஓட ஆரம்பிக்கிறேன். அந்த ப்ராப்ளம் அந்த வலியா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மூட்டு தேய்மானமாகவோ கண்டிப்பா அந்த இடத்துல மருந்து அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. மருந்து என்ன பண்ணுது இந்த இடத்துல அப்படின்னா, மருந்து ஒருபோதும் பிரச்சனை சரி பண்ணாது. நான் திருப்பி எங்க ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட் கிட்ட நான் சொல்றதுதான், நீ சாப்பிட்ற மருந்து உன் பிரச்சனையை என்னைக்குமே சரி பண்ணாது, இந்த மருந்தை மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உனக்கு தீர்வு இருக்காது. இதுதான் நான் சொல்றது. விஷயம் என்னன்னா, மருந்து கேட்டலிஸ்ட், ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய உணவு முறையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் தான் உங்க நோயை சரி பண்ண போது. அந்த மருந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இருந்து உங்க பிரச்சனைகளை கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ண ட்ரை பண்ணும். அதாவது ஒரு வருஷத்துல சரியாகக்கூடிய பிரச்சனையை அந்த மருந்து ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்குள்ள சரி பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, உங்க உடம்புக்கு மருந்துகளே தேவை இல்லையா, உணவுலேயே சரி பண்ண முடியுமா, எல்லாமே உடம்பே சரி பண்ணிக்குது அப்படின்னா எதுக்கு மருந்து அப்படின்னு. அந்த ஒரு பொறுமையும் அந்த வலியை தாங்குற சக்தியும் உங்களுக்கு அந்த டெர்மினல் ஸ்டேஜ்ல இருக்காது. அப்ப இந்த மருந்து ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியா உங்களுக்கு இருக்கும். ஆனா திரும்பவும் அதே தப்பு பண்ணுவேன், நான் மருந்து சாப்பிடுவேன் ஆனா அதே வேலையில இருப்பான் அப்படின்னு. இந்த மருந்து மட்டும் இல்லை, நீ எந்த மருந்து சாப்பிட்டா பிரச்சனை அப்படிதான் இருக்கும். சோ இப்போ உடல் மொழி அப்படின்றதுல வலிகளை பத்தி சொன்னீங்க, இருமல் தும்மல் இதெல்லாம் பத்தி சொன்னீங்க. இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் குழந்தையிலிருந்து இப்ப நிறைய பேருக்கு வருது, என் குழந்தைக்கா இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்றது அதுவுமே அறிகுறி தானா இல்ல அதுவும் நோய்ங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் ஒரு நோய் கிடையாது. இன்ஃபெக்ஷனுக்கு முன்னாடி தேங்கக்கூடிய கழிவுகள் தான் அந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணம். வாய் நாற்றம் இருக்கு, மவுத் ஓடர், அந்த ஃபவுல் ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க, வாயில கிருமி செத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்வை நாத்தம் வரும், வேர்வை ஸ்மெல் வரும். உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சோப்பை போட்டு குடிங்க, கிருமிகள்லாம் செத்துரும், 99.99 ஜெர்ம்ஸ் வந்து கொண்டுரும் இந்த சோப்பு யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆட் வரும். நான் என்ன சொல்றேன், ஒரு சாக்கடை இருக்கு, அந்த சாக்கடையில கொசு நிறைய இருக்கு. 2 பேர் என்ன பண்றாங்க, 2 பேர் பக்கத்து வீடு, ஒரு சாக்கடை போயிட்டு இருக்கு, சாக்கடை ஃபுல்லா கொசுவா இருக்கு. இவர் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் அந்த கொசு வீட்டுல என் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்துடும், காய்ச்சல் வந்துடும், உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு பயம் வருது. இங்க என்ன பண்றாங்க, அந்த சாக்கடைக்கு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா மருந்து அடிக்கிறார், கொசு மருந்து அடிக்கிறார். எதுக்குன்னா அந்த கொசுவை கொல்றதுக்கு, கொசுக்கு மருந்து அடிச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அதுல இருக்க அந்த தேங்கி இருக்க அந்த குப்பைகள் எல்லாம் தூக்கி வெளியே போறாரு. சரிங்களா? இதுல எது நிரந்தர தீவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கழிவை கிளீன் பண்றதுதான். இப்போ நீங்க சொன்ன விஷயம் தான், கழிவை கிளீன் பண்ணும்போது அங்க கொசு தேங்காது. கொசு இல்லைன்னா கொசுக்கு மருந்து அடிக்கிற வேலையே கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, கிருமிக்கு மருந்து கொடுக்கறதுல மட்டும் தான் நம்ம இப்ப குறியா இருக்குமே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கழிவு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மறந்துடும். அந்த கழிவை கரெக்டான நேரத்தில் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொசுன்ற ஒரு விஷயம் அங்க வந்திருக்காது. இவன் அந்த மருந்து அடிக்கிற தேவை இருக்காது. மருந்து மட்டும் தான் அடிப்பானா, நீ மாசம் ஃபுல்லா மருந்து மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கணும். இந்த கொசு செத்தா அடுத்த கொசு அங்க வந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதை பார்த்து அதை ட்ரீட் பண்ணணுமே தவிர அந்த உடல் மொழி அந்த அறிகுறிகளை ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நீங்க விஷயமா சொல்லியிருக்கீங்க. ஸோ இயற்கை மருத்துவத்துல சொல்லக்கூடியது என்னன்னா, அறிகுறிகளை வந்து ட்ரீட் பண்ணாதீங்க, அறிகுறிகளுக்கான ஆரம்ப அந்த வேர் என்ன, அந்த வேரை கண்டுபிடிச்சி அதற்கான ஒரு தீர்வை வந்து கொடுங்க அப்படின்றது தான் இந்த விஷயமா இருக்கு. ஸோ உடல் மொழி அப்படின்னா நம்ம நினைக்கிற பாடி லாங்குவேஜ் கிடையாது, நம்மளுடைய பாடி நம்ம கிட்ட பேசக்கூடிய ஒரு மொழி, அந்த மொழியை புரிஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இந்த உடல் மொழியை வந்து பேரண்டால புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சார்?
நீங்க வந்து எதுவுமே புரிஞ்சுக்க வேணாம், நீங்க எதுவும் பண்ண வேணாம். அந்த குழந்தையோட உடல் அதுக்குன்னு ஒரு மூளை இருக்கு, அந்த உடம்பு அதை சரி பண்ணும். நம்ம முன்னாடி ஒரு நாள் பேசும்போது உங்ககிட்ட சொன்னேன், ஒரு பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் தெரியல. பசிச்ச குழந்தை ஒரு குழந்தைக்கு பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு அந்த உடல் மொழி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு குழந்தை பிறக்கும் போது அது ஒரு 5 அறிவு ஒரு ஜீவனா தான் இருக்க போகுது அந்த இடத்துல. அப்போ பசி எடுத்தாதான் அந்த குழந்தை அந்த பாலை கேட்கும். நம்ம என்ன பண்றோம், நல்லது பண்றதா நினைச்சு அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கும் போது தான் அது எதுக்கழிச்சு வருது. சோ நீங்க யாரோட உடம்பு மொழியும் புரிஞ்சுக்கணும். திருப்பி நம்ம எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ போறோம், அவரோட உடம்பு மொழியை புரிஞ்சுக்க போறேன். இது எப்படின்னா, நான் தமிழ் கத்துக்கிட்டு அவர்கிட்ட பேச போறேன், இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இவர்கிட்ட பேச போறேன், நான் C++ கத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் கூட பழக அப்படி கிடையாது. உங்க உடம்போட மொழியை கத்துக்கிட்டு நீங்க அது கூட பழக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க இன்னொருத்தர் உடம்பு மொழி கத்துக்கணும் அவசியம் கிடையாது. அந்த குழந்தைக்குன்னு ஒரு உடல் மொழி இருக்கும், அந்த குழந்தை உங்ககிட்ட கேட்கும். நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தைக்கு அந்த விஷயத்த நீங்க பாஸ் பண்ணுவீங்க. நீங்க எப்போ டைமுக்கு சாப்பிடணும், டக்குன்னு டைம் ஆகுது போய் 2 சொம்பு தண்ணி ஊத்திட்டு வா, வேகமா வாயில அள்ளி போட்டு வா, இந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த உடம்பு மொழியை கத்துக்க. பசின்ற உணவு அந்த குழந்தைக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, 8 மணி ஆச்சு, ஸ்கூல் பஸ் வந்துச்சு, டக்குன்னு 2 வாயில அள்ளி போட்டு வா, டைம் ஆச்சு 2 சொம்பு தண்ணி ஊத்திட்டு வா. இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு பசின்ற உணவு அந்த குழந்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுல தண்ணி. இப்ப நிறைய பேர் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, டெய்லி வந்து நான் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில மார்க்கிங் வாங்கி வச்சிடறாங்க. இப்போ நம்ம 2 பேர் இங்க உட்காந்துருக்கோம், ஏசி ஓடிட்டு இருக்கு, ஏசி ஹால்ல உட்காந்துருக்கோம், நம்ம பேசிட்டு இருக்கோம். என் உடம்புக்கும் இன்னைக்கு வெயில்ல ஒருத்தர் வெளியே உடல் உழைப்புல இருக்காருன்னா அவர் உடம்புக்கு தேவைப்படுற தண்ணி ஒண்ணா, நீர் சத்து ஒண்ணா அப்படின்னு கிடையாது. இப்போ எனக்கு வேர்க்கவே இல்லை, நம்ம உட்காந்துருக்கோம், நான் சிப் பண்ணி ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சேன் அப்படின்னா அது தேவையா? அவருக்கு தேவை, எனக்கு தேவை இல்லை. ஸோ தண்ணி கூட தேவைக்கு அதிகமாக குடிக்க கூடாது. நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ, தாகம்னு ஒரு விஷயம் உங்களை கேட்கும், அந்த தண்ணியை கூட கடிச்சு தான் சாப்பிடணும். இதே எங்க அப்பா சொல்லுங்க, தண்ணியை கூட மடமட நடந்து குடிச்சிடக்கூடாது, உட்காந்து தண்ணியை கடிச்சு சாப்பிடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்க வாயில எச்சில் இருக்கு, அந்த எச்சில் கலந்து தான் அந்த தண்ணியை கூட கொடுக்கணும். தண்ணி உடம்புக்குள்ள போகணும்னாலே எச்சில் கலந்து உள்ள போனாதான் செரிமானம் ஆகும். அப்போ உணவெல்லாம் ஏமாத்திரம். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு ஒரு ஹேபிட் நாங்கள் சொல்லுவோம். அதை நம்ம குழந்தைங்களுக்கு பழகி விட்டோம் அப்படின்னா நீங்க தனியாக உடல் மொழியை பழகிக்க தேவையில்லை. மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயங்கள் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். அந்த ஒரு உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம அந்த உணவை மட்டும் சாப்பிடணும். மைண்ட் வந்து ஒரு டிவியை போட்டு விட்டுட்டு குழந்தைக்கு வாயில அந்த சாப்பாடை செவத்துக்கு அந்த போஸ்டர் ஓட்டுற மாதிரி அவர் வாயில் வச்சு அப்பக்கூடாது. சாப்பாடு ஊட்டுறீங்கன்னா அந்த குழந்தைய உட்கார வச்சு அதுக்கு சாப்பாட்டுல இருக்க அந்த டேஸ்ட் சொல்லி கொடுங்க. 6 சுவை எப்படி இருக்கு அந்த குழந்தைக்கு முதல்ல தெரியும். அந்த குழந்தைக்கு தெரியாது, வெறும் சுகர் மட்டும் தான் இருக்கு, இது எந்த டேஸ்டும் தெரியாது. டிவி ஓடிட்டு இருக்கும், டிவியில ஒரு ப்ரோக்ராம் ஓடும், அப்ப அந்த குழந்தையோட மைண்ட் என்னன்னா அந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஒருவேளை ஒரு 5வது படிக்கிற ஒரு பையன் உட்காந்துருக்காரு, அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஓரளவுக்கு இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு புரியுது. ஒரு ஹாரர் மூவி போகுதுன்னா அவன் மைண்டு அந்த ஒரு தீம்குள்ளதான் இருக்கு, அவரோட மைண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போகும். நம்ம ஃபர்ஸ்ட் பேசின விஷயங்கள் தான் கார்டிசால் ஹார்மோன். கார்டிசால் செக்ரீட் ஆகும், அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், கார்டிசால் செக்ரீட் ஆகும். ஒரு பக்கம் கார்டிசால் வெளியே வந்துட்டு இருக்கு, அவர் படம் பார்த்துட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்றீங்க, சாப்பாடு ஊட்டி வாயில போட்டுருக்கீங்க. இது என்ன ஆகும்னா அங்கதான் செரிமான பிரச்சனை உண்டாகுது. அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும், அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஒபிசிட்டி. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அவங்க உடம்பு மொழியை புரிஞ்சிக்காம நம்ம கரெக்டா பண்றதா நினைச்சு ஒரு தப்பு பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பசிக்கும்போது தேவையான விஷயத்தை கொடுத்து பழக்கணும்னா நம்ம தனியாக அதுக்கு புதுசாக பண்ண தேவை. சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய அவேர்னஸே கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல். மற்றவங்களுடைய மொழி, மற்றவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, என் பின்னாடி என்ன பேசுறாங்க, என் முன்னாடி என்ன பேசுறாங்க, என்னை பாராட்டுறாங்களா, என்னை கேலி பண்றாங்களா, இந்த மொழியை தான் நாங்கள் ஆராய்ஞ்சிட்டு இருந்தோமே தவிர நமக்குள்ள நம்ம கிட்ட நம்ம பாடி பேசக்கூடிய மொழியை இவ்வளவு நாள் நாங்க மிஸ் பண்ணிருக்கோம். இனிமேல் அதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கறத நாங்க உணர்ந்துட்டோம். சோ உங்க பாடி உங்ககிட்ட என்ன பேசுது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நீண்ட ஆயுள் இயற்கையா வாழ்வதற்கான ஒரு வழி அதுதான். வேற எல்லார்கிட்டயும் பேசக்கூடிய மொழியை குறைச்சிக்கோங்க, உங்க உடம்பு கிட்ட நீங்க பேசக்கூடிய மொழியை வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.